அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை ஆரம்ப வக்தில் தொழுவது, நிதானமாக தொழுவது. நாம் தினந்தோறும் 5 வக்த் தொழுகைகளை தொழுதுறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒவ்வொரு தொழுகையும் அதனோட ஆரம்ப வக்தில் தொழுகிறோமா? இன்னும் ஒவ்வொரு வக்து தொழுகையும் நிதானமாக தொழுகிறோமா? இல்லை. ஒவ்வொரு வக்து தொழுகையும் அதனோட ஆரம்ப வக்தில் தொழுவதாலும், இன்னும் நிதானமாக தொழுவதாலும், இன்னும் மன ஓர்மையுடன் தொழுவதாலும் நாம் நம் இரட்சகனை நெருங்குகிறோம். இன்னும் இதனால் நம்முடைய இரட்சகன் நம்மை அதிகமாக நேசிக்கிறான். நம் இரட்சகன் அதிகமாக நேசித்து விட்டால், நாம் நம் இரட்சகனை நெருங்கிவிட்டால் நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம் மனசு நிம்மதி அடையும், சந்தோஷம் அடையும். பெண்களாகிய நாம் தொழுகையை அதிகமாக தாமதப்படுத்துகிறோம். எல்லா வேலையும் முடிச்சிட்டு தொழுகையை தொழுகிறோம். லுகர் தொழுகையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தொழுகையை தாமதப்படுத்துகிறோம். இன்னும் அசர் தொழுகை தூங்கி எழுந்து அதனுடைய வக்தை தாமதப்படுத்துகிறோம். பின்னர் இஷா தொழுகையில் எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு படுக்கும் போது இஷா தொழுது கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், சூரா 19:59 ஆயத்தில், இவர்களுக்கு பின்னர் இவருடைய சந்ததியில் இவர்களுடைய ஸ்தானத்தை அடைந்தவர்களே சரீர இச்சைகளை பின்பற்றி தொழுகையை தொழாது வீணாக்கிவிட்டார்கள். இவர்கள் மறுமையில் தீமையையே, நரகத்தையே சந்திப்பார்கள் என அல்லாஹ் கூறுகிறான். இவ்வசனத்தில் வீணாக்கிவிட்டனர் என்ற வசனத்தின் கருத்து தொழாமலே இருந்தவர்கள் என்பதல்ல, தொழுகையை அதன் நேரத்தில் தொழாதவர்கள் என்பதாகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். இன்னும் தாபியன்கள் இமாமாகிய சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் வீணாக்கிவிட்டனர் என்பதன் கருத்து, அசன் நேரம் வரை லுகர் தொழாமல் இருப்பதும், மகரிப் நேரம் வரும் வரை அசர் தொழாமல் இருப்பதும், இப்படியே அடுத்த நேரம் வரும் வரை பிற்படுத்துவதாகும் என விளக்குகிறார்கள். இப்படி தொழுகை என்றுமே வழக்கப்படுத்தி கொண்டவன் திருந்தாமல் உரிய நேரத்தில் தொழாமல் இருந்தால் இவர்களுக்கு கொடிய வேதனையுள்ள வயல் என்னும் நரகம்தான் கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வயல் என்பது நரகத்தின் ஓடையாகும். இவ்வுலகில் உள்ள மலைகளை அதில் போட்டால் அவைகள் உருகிவிடக்கூடிய உஷ்ணத்தை உடையது. தொழுகை உரிய நேரத்தில் தொழாமல் பாராமுகமாக இருப்பவனுக்கு இந்த வயல் என்னும் ஓடையில் நுழையும் தண்டனையுண்டு என்று கூறப்படுகிறது. எவன் தொழுகையில் பேணுதலாக இருக்கிறானோ அவனுக்கு அத்தொழுகை மறுமையில் ஒளியாகவும் ஆதாரமாகவும் ஈடேற்றம் அளிப்பதாகவும் இருக்கும். எவன் அத்தொழுகையை அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு அது மறுமையில் ஒளியற்றும் ஆதாரமற்றும் ஈடேற்றம் அளிக்காமலும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஷிர்க்குக்கு அடுத்த மிகப்பெரிய பாவம் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் பிற்படுத்துவதாகும் என இமாம் இப்னு ஹிஸ்ம் அவர்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள். ஒரு அடியான் முதல் நேரத்திலே தொழுதால் அத்தொழுகை பிரகாசத்துடன் வானத்தை நோக்கி அர்ஷ் வரை சென்று தொழுதவனுக்கு மறுமை நாள் வரை பிழை பொறுக்க தேடுகிறது. என்னை நீ பாதுகாத்தது போல் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்றும் கூறுகிறது. இன்னும் யார் தகுந்த காரணமின்றி 2 தொழுகைகளை சேர்த்து தொழுதானோ அவன் பெரும் பாவங்களின் வாசலுக்கே வந்தவனாவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நிதானமாக தொழுவது. தொழுகையில் ருக்கூக் சுஜூதுகளில் போதுமான அளவு தாமதம் செய்யாது அவசரமாக தொழுபவரின் தொழுகை கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். களவில் கடுமையானவன் யாரெனில் தொழுகையில் களவு செய்பவனாவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தோழர்கள் தொழுகையில் திருடுவது எப்படி என கேட்டார்கள். ருக்குவையும் சுஜூதையும் ஓதுதலையும் அமைதியாக பூர்த்தி செய்யாமல் தொழுவது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். ஒரு தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் போது ஒருவர் வந்து தொழுதார். அவர் அவசரமாக தொழுவதைக் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் இறந்தால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் இல்லாமலேயே இறப்பார். காகம் அவசரமாக தீனியை கொத்துவது போல் தொழுகிறாரே என்றார்கள். இன்னும் நாம் சுஜூது செய்தால் முகத்தையும் மூக்கையும் 2 கைகளையும் பூமியில் வைக்க வேண்டும். ஏனெனில் நெற்றி, 2 உள்ளங்கைகள், 2 முழங்கால்கள், 2 பாதத்தின் முனைகள் ஆகிய 7 உறுப்புகளாலும் சுஜூது செய்யும்படி அல்லாஹ் ஏவி உள்ளான்.
முடியினாலோ துணியினாலோ முகம் பூமியில் படாமல் இருப்பதை தவிர்த்து கொள்ளும்படியும் ஏவியுள்ளான். ஒவ்வொரு உறுப்புக்கும் அதற்குரிய உரிமையை கொடுக்காவிட்டால் அவன் தொழுது முடியும் வரை அவ்வுறுப்புகள் சபிக்கின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே தொழுகையை அதனுடைய ஆரம்ப வக்தில் தொழுவோம், நிதானமாக தொழுவோம், இன்னும் கவனமுடன் தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு தொழுது அல்லாஹ் தாலாவின் நேசத்திற்குரிய அடியாராக இருப்போம். இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை தொழுகை பேணுதலாக இருக்க நல்லருள் புரிவானாக. ரப்பி ஜஅல்னி முக்கீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துஆய். என் இறைவா, என்னையும் என் வழி தோன்றல்களையும் தொழுகை கடைபிடிப்பவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.